வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 33. தனி உரிமையே பல யுத்தங்களுக்கும் காரணம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. உரிமை தத்துவம் பிறந்த அந்த நாளில் ஒருவர் தன் முயற்சியினால் பெறும் பொருள்கள் உரிமையாம் அங்குள்ள மனிதர்க்கென்றும் உடல் உழைப்பு கட்டாயம் என்றும் செய்து உரிமையுடன் பலர் கூடி பொருள் சேமித்து ஒற்றுமையாய் பகிர்ந்துண்டு வாழ்ந்திருந்தால் உரிமை என்ற உயர் ஒழுக்கம் சிதறிக் கண்ட உலக யுத்தம் எதுவுமே நடந்திராது. மனிதர்கள் இந்த பூமி பந்தில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் உரிமை தத்துவம் பிறந்திருக்கிறது. யாரெல்லாம் உழைத்து உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் சொந்தம் என்கின்ற ஒரு தனி உடைமை பற்று தோன்றியது. அந்த காலத்தில் இருந்த அறிவு நிலை அது. அதற்கு பதிலாக எல்லோரும் கூட்டாக உழைக்க வேண்டும், அப்படி உழைப்பினால் வந்த பலனை அனைவரும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்ற கூட்டுறவு தத்துவம் தோன்றியிருந்தால் இன்றைக்கு உலகில் நாம் கண்ட இத்தனை போர்கள் தோன்றியிருக்காது. இந்த தனி உடைமை தத்துவம்தான் மனிதர்கள் அறிவை எல்லை கட்டி குறுக்கிவிட்டது. இந்த தனி உடைமை தத்துவத்தின் காரணமாகத்தான் பணம் மனிதர்கள் வாழ்வில் தோன்றியது. ஏற்கனவே அருட்தந்தை பணத்தை நச்சு விஷம் என்றுதான் சொல்வார்கள். இங்கே சொல்கிறார்கள், இந்த பணப்பேய் தான் மனிதனை பிடித்து ஆட்டுகிறது. இதன் விளைவாக எல்லா மனிதர்களும் துன்பப்படுறாங்க. பணக்காரங்க மட்டும் நிம்மதியாக இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் மனதில் எப்பொழுதுமே இந்த பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டுமே, இதை இன்னும் பெருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பதட்டம் நிலவுகிறது. ஏழை மக்களோ கேட்கவே வேண்டாம், அவர்களுக்கு உணவுக்கே வழியில்லை என்கிற பொழுது அந்த பசி துன்பம் அவர்கள் அறிவையே மழுங்கச் செய்து விடுகிறது. எந்த வகையில் பார்த்தாலும் பணத்தினால் மனிதர்கள் வாழ்வில் தொல்லைதான் அதிகமாக இருக்கிறது. எனவே அறிஞர்கள் கூடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்று மனிதர்கள் வாழ்வில் பணத்திற்கு இருக்கும் பெரும் மதிப்பை இல்லாதொழிக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.